நமது ஜெபம் டிவியில் abundant life. அசாதாரணமான மனிதர்கள். ஆதாம் ஒருவேளை பிழை செய்யவில்லை, ஏவாள் பிழை செய்யவில்லை என்று சொன்னால், நாம் எல்லாம் மனிதராய் இருக்கிற நாம் தேவனுடைய சாயல் படைக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை பூமியில கொண்டு வந்து ஆதாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பார். அப்ப எப்படி இருந்திருப்போம் எல்லாருமே? Every Wednesday abundant life program at 7 p.m. only on ஜெபம் டிவி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24-25. மத்தேயு 7:24-25 வாசிங்க சிஸ்டர். ஆகையால் கேட்டு ஓ எஸ் நல்ல ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அப்படி இருக்கிறானா? கண்மனையில் மேல் தன் வீட்டை, அது மட்டும் இல்ல, புத்தியுள்ள மனுஷனுக்கு ஆண்டவரை எங்க கம்பேர் பண்றாரா? புத்தியுள்ள மனுஷனுக்கு அவனை கம்பேர் பண்றார். புத்தியுள்ள மனுஷன் உடைய வாழ்க்கையில் மழை வந்தாலும், புயல் வந்தாலும், காற்றடித்தாலும், தூக்கி போட்டு மெரித்தாலும் அவனை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஒரு ஆமேன். ஸோ இந்த மாதம் நாம் தியானித்தது உறுதியான அடித்தளம், firm foundation. The believers of this church, இந்த சபையின் விசுவாசிகள் மிகப்பெரிய உறுதியான அடித்தளங்களில் வளர வேண்டும் என்பது என்னுடைய பாரமாக இருக்கிறது. சண்டையான திருச்சபைக்கு போறோம் அப்படின்றத மட்டும் இங்க இருக்கக்கூடாது. பாருங்க, நம்ம போற சபை, நம்ம போற ஆராதனை எந்த அளவுக்கு நம் வாழ்க்கையை கட்டுவிக்கிறது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. நான் போன பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணார், பாஸ்டர் எனக்கு கையை வைத்தார், பெரிய டெலிவரன்ஸ் நடந்தது என்ற சந்தோஷம் மாத்திரம் எனக்கு பத்தாது. ஏன்னா எங்க அப்பா எதுல சந்தோஷம் அடைவார்ன்றதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கு. எங்க அப்பா எதுல சந்தோஷப்படுவார்? எங்க அப்பா எந்த அப்பா? உலக பிரகாரம் அப்பா இல்ல, பரலோகத்தின் தந்தை. அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைங்க என் உறுதியான அடித்தளத்தில் கட்டப்படும் பொழுது உறுதியான கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இதுக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்று சொன்னார் பாருங்க. என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ. ஆமென். நாங்களாம் கொஞ்சம் நிறுத்தி நம்ம போனோம். என் வார்த்தையை, who listens to my word, not only that is enough. கேட்கறது மட்டும் எனக்கு பத்தாதுப்பா, சொன்னதே செய்கிறவன் எவனோ. எவனோன்ற நம்ம பேரை போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செய்கிற பென்ஜாஷுவா, செய்கிற ஐயா காட்வின், செய்கிற அபிஷேக், நீ எப்படி இருக்கிறியா? புத்தி உள்ள மனுஷனுக்கு நீ ஒப்பாயிருக்கிறாய். எப்படி நம்மளை கம்பேர் பண்ணணும்னு அவர் விரும்புறாரு பாருங்க. என் ஜனங்க சும்மா வந்துட்டு போகணும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஏதோ நான் கொடுத்த 2 பிரெட்டை சாப்பிட்டுட்டு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், அதோட அவர் நிறுத்தல. How do you know you cannot stop God when he blessing you? உங்களை ஆசீர்வதிக்கிறத குறித்து அவரை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை எவ்வளவு ஆசீர்வதிக்கணும்னு அவரை மட்டும் நிறுத்த முடியாது. ஆமேன். வரலையே, நான் சொல்லிட்டா, அவரை நிறுத்தவே முடியாது. நீங்க நினைக்கிறீங்களா, ஆண்டவர் இன்னும் உயர்த்துங்க, இனி இப்படிலாம் பண்ணுங்க, ஆண்டவர் சொல்லாது, உன்னைய விட நான் இன்னும் அதிகமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் உன்னைய கொடுத்து. உங்க பிள்ளையை ஆசீர்வதிக்கணும்னு அவரை யாரையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? God is building your life with firm foundation. A louder amen. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உறுதியான அடித்தளம். அதான் சொல்றேன், இங்க வேற நம்ம சண்டே கோவஸா போயிடக்கூடாது பாருங்க. ஆமென். நல்ல மெசேஜ் பாஸ்டர் இன்னைக்கு அப்படின்னு போயிடக்கூடாது. என் வார்த்தையை கேட்கிறவன் எவனோ, அதை செய்கிறவன் எவனோ அவனே. ஆமென் சொல்றாங்க. அது போப்பா இருந்தாலும் சரி, பிஷப்பா இருந்தாலும் சரி, ரெவரண்டா இருந்தாலும் சரி, அவருக்கு அதெல்லாம் இல்ல. எவன் என் வார்த்தையை கேட்டு செய்கிறவனோ அவனே புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். ஆமென். அப்போ இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? ஏதோ ஒரு விஸ்டம்னு ஒரு மேட்டர் ஒன்று இருக்குதுங்க. There is a wisdom.
ஒரு ஞானம் இந்த ஃபர்ம் ஃபவுண்டேஷனுக்கும், இந்த உறுதியான அடித்தளத்திற்கும், கர்த்தருடைய வார்த்தைக்கும், அந்த வார்த்தையில் உள்ள வெளிப்பாடுக்கும், அந்த வெளிப்பாடு வர ஞானத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா இந்த ஞானமோ இந்த உறுதியான அடித்தளமோ இவைகள் எல்லாம் கனெக்டடாக இருக்கு. ஆமென். இங்கே கனெக்ட் பண்ணுற ஒரு வயர்னால இது எல்லாம் எரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே இருந்து சில வயர்ஸ் வருது. அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென். உறுதியான அடித்தளம் உள்ளவர்கள் ஞானத்தோட கனெக்ட் ஆகுறாங்க. ஞானத்தோட கனெக்ட் ஆகிறவங்க ராஜ்யத்துடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளுகிறார்கள். ஸோ இந்த சபை உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், இன்னைக்கு நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்டோட உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? பாஸ்டர் இதெல்லாம் நடக்கணும் உட்காந்துருக்கேன். ஐம் டெல்லிங் யூ, கர்த்தருடைய ஞானம் சில ரகசியங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென். அப்போ வார்த்தையை கேட்கணும், வார்த்தையின்படி நடக்கணும். ரெண்டு செய்யணும். சொல்லுங்க, கேட்கணும், நடக்கணும். இது ஸ்கூல்லேருந்தே நமக்கு பிரச்சனை. கேட்கவும் பிடிக்காது, நடக்கவும் பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, நீ கேட்கவும் செய்யணும், நடக்கவும் செய்யணும். அதுதான் லா, அதுதான் பிரின்சிபல். நல்ல ஒரு ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நாம் நடப்போம், கேட்போம், அல்லது கேட்போம் இல்லை நடப்போம். இது ரெண்டு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஆவியில் உணர்ந்து சொல்கிறேன். இது ரெண்டத்தையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மழை வரலாம், வீடு தகர்க்கப்படலாம், ஆனால் மிரக்கல்ல நான் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை ஒன்றுமே செய்ய முடியல, பிசாசுக்கு எப்படி ஆகிடுனா டயர்ட் ஆகிடுவான். யாரா நீ என்ன ஆச்சாலும் இவன் நின்றுட்டு இருக்கிறான். ஒரு குடிக்காரன் நீங்கள் என்ன வேணால் போய் அடிங்களேன், அவன் எழுந்து நிற்பான். அதான் குடிக்காரன். ஆனால் தான் குடிக்காரன்ட்ட பிரச்சனை பண்ணாதுன்னு நம்ம நினைப்போம், இந்த குடிக்காரன் அடிச்சுட்டா அவன் விழுந்துடும், அவன் அச்சா விழ மாட்டான், அச்சா எழுந்து நிற்பான். உண்மையாகவே குடிக்காரன் இருக்கிற பவர் என்னன்னா, நீங்கள் அவனை எவ்வளோ அடித்தாலும் அவன் எழுந்து நின்றுவான். நீங்கள் கட்டையத்துக்கு அடிச்சா கூட இன்னும் எழுந்துருவான். ஏன்னா அவன் ஒரு மண்டலத்தில் இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு ஞானத்துக்கு அதை விட பவர் ஜாஸ்தி. ஆமென். போதையை தேடி இன்னைக்கு உலகம் ஓடுது. ஆனா இயேசுவே நமக்கு போதையா மாறணும். வேற எப்படி எனக்கு சொல்றேன்னு தெரியல. ஜீசஸ் would be a drug to us. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? போதையை தேடி மனுஷன் ஓடுறான். இந்த அடிக்ஷன் இருக்கிறவங்க நான் போய் கேட்பேன் அடிக்கடி, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஏன்னா முன்ன பின்ன அனுபவம் இருந்தால் பரவாயில்ல, அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்படியே இருக்கும், அப்படி இருக்கும்னு வாங்க. ஆனால் யோசிப்பேன், ஆவியின் மண்டலத்தில் போயிட்டா யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் அதான் சொல்றார், புத்தியுள்ள மனுஷன் ஞானத்தைக்கு ஒப்புப்படுறார். நம்மளை எப்படி கம்பேர் பண்றாருன்னா, அவருடைய மண்டலத்தை டேப் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்க முடியும். ஸோ நம்ம சபை எதில் வளரணும்னா, என் சபை கர்த்தருடைய அடித்தளத்தில் வளரணும். நேற்று அழகாக டெலிவரன்ஸ் மீட் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆண்டவர் பேசினார் பாருங்க. விடுதலை என்பது ஏதோ ஒரு பொட்டலை பாக்கெட் கிடையாது. பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஒரு விடுதலை, 2 பார்சல், 1 வீட்டுக்கு. இது விடுதலை கிடையாது பாருங்க. விடுதலை என்பது நகரம். விடுதலை நம் வாழ்க்கையின் முறையாய் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ முதல் காரியம், நம்ம இதில் ராஜ்யத்தை குறித்து நிறைய தியானிக்கிறப்பாங்க. 2வது மாதமும் கடக்க போகிறோம். 2 மாதம் உங்களுக்கு தொடர்ந்து கிங்டம்னா என்ன, கிங்டம் பீப்புள் எப்படிலாம் இருக்க போகிறாங்கன்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருக்கேன். நீங்கள் அதை போய் மறுபடியும் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கே ஆசீர்வாதமாக நானே மறுபடியும் போட்டு கேட்குறேன். ஏன்னா சில விஷயம்லாம் மறுபடியும் கேட்டால் நம்ம சொல்லுவாங்க பாருங்களேன், நீ நல்லா படிக்கணுமா, திருப்பி படி, திருப்பி கேளு, திருப்பி வாய் தந்து சத்தமாக படின்னுவாங்க அந்த காலங்களில். இப்போ அப்படி சொல்கிறாங்களா எனக்கு தெரில. ஆனாலும் நான் மறுபடியும் நான் பேசுகிறேன். நானே சிலரை போட்டு திருப்பி கேட்பேன். சில ரகசிய காரியங்கள், ராஜ்யம் எப்படியா இருக்குது. ஏன்னா சோர்ந்து போக முடியதெல்லாம், பலவீனமற்று போக முடியதெல்லாம், ஐயோ ஆண்டவரே இந்த மாதம் இந்த கடனை எப்படி தாண்ட போனதுமெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். நீ ராஜ்யத்தின் பிள்ளையாய் இருக்கிறாய், நீ பயப்படாதே, உனக்குள்ளே உறுதியான ஒரு அடித்தளத்தை நான் கட்டமைத்து கொண்டிருக்கிறேன். நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஸோ முதல் உறுதியான அடித்தளத்தை தேவன் எங்கிருந்து துவங்குகிறார்? நான் சொன்ன பாருங்க, God is extending the kingdom of heaven to the earth. பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு அவர் நீடிக்க செய்கிறார்.
பரலோகத்தில் உள்ள அதே செட்டப்பை அவர் பூலோகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய மிகப்பெரிய தரிசனம். பரலோக ராஜ்யம் எவ்வளமா இருக்கிறது, அந்த ரெலம், அந்த ஆவியின் மண்டலம் என்ன பரலோகத்தில் இருக்கிறதோ அவைகளை அப்படியே பூலோகத்தில் கொண்டு வர வேண்டும். அதற்கு என் ஜனங்கள் உறுதியான கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாய் மாறினால், நேற்று சொன்னேன், ஆதாம் ஒருவேளை தவறு செய்யவில்லை என்று சொன்னால் நம்மளா எப்படி தெரியுமா இருந்திருப்போம்? சூப்பர் ஹியூமன்ஸா இருந்திருப்போம். எப்படி இருந்திருப்போம்னா, அப்படின்னா என்ன, அசாதாரணமான மனிதர்கள். நீங்க எப்படி இருப்பீங்க? ஆதாம் தவறு செய்யல எப்படி இருந்திருப்போம்னா, இப்படி நீட்னா அப்படியே பவர் மாதிரி, அப்படியே உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் வேணும் அப்படி நீட்டிங்க, அது உங்கள் கையில் வரும். அப்புறம் எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் அதை எப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்தீங்கன்னா சூப்பர் 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 ஹீரோஸ் வச்சு, அதாவது ஒரு சூப்பர் பவர் வந்த மாதிரி, சூப்பர்மேன், பேட்மேன், அந்த மாதிரி ஏதோ நிறைய பவர், அவெஞ்சர்ஸ் தான் இருக்கு பாருங்க. ஆதாம் ஒருவேளை பிழை செய்யவில்லை, ஏவாளு பிழை செய்யவில்லை என்று சொன்னால், நாம் எல்லாம் மனிதராக இருக்கிற நாம் தேவனுடைய சாயல் படைக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை பூமியில கொண்டு வந்து ஆதாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பார். அப்ப எப்படி இருந்திருப்போம்? எல்லாருமே வேற மாதிரி இருந்திருப்போம். பான்ஸ் ஒயிட் பியூட்டி தேவையில்லை, ஃபேஷியல் தேவையில்லை, மகிமை மகிமை மகிமை. இப்படி கையை தூக்குனா அப்படி நடக்கும், இப்படி பண்ணா அப்படி நடக்கும். பாருங்க, நம்மளாம் அப்படி, நான் யோசிச்சு பார்த்தேன் கொஞ்சம், என்னுடைய மைண்டை வச்சு நம்ம பறக்க கூட செஞ்சிருப்போமோன்னு யோசித்தேன். ஏன்? நாம் தேவனுடைய சாயலாய் மாறினோம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆனால் ஆதாம் செய்த பிழை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி தலை மேலே போட்டார். மனுஷனை பார்த்தார், நீ ஓவரா பண்றியா, வேர்த்தே சாவு, நீ எல்லாம் உழைச்சு 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 நீ வாழ்ற வாழ்க்கையெல்லாம் உழைக்கணும். இந்த அம்மாவுக்கு திரும்பினார், வேதனைப்படுவே நீ போ அப்படின்னு அங்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்மகிட்ட கொடுத்துட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை, உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. If there is no responsibility, I mean, இப்போ ஐயா இருக்கிறார், காட்வின் ஐயா இருக்கிறார், அவங்கள போய் நீங்கள் கேளுங்களேன், அவங்கள பிடிச்சிக்க, அவங்கள கேளுங்களேன், எவ்வளோ ஐயா உங்கள் குடும்பத்துக்காக உழைச்சிங்க? இன்னைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, தேஞ்சிக்கொண்டே இருக்கிறோம் சொல்றீங்களே. இப்போ இது இல்லைன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? எப்படி இருந்திருப்பீங்க? அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, நான் ராஜா, நான் அரசு, நீ அரசோட பிள்ளை, நீ எதுக்காகவும் கஷ்டப்படாத, நீ ஜாலியாக இருன்றார். நான் உனக்கு கொடுத்த உன் மனைவியை மட்டும் லவபிளாக பார்த்துக்கோ, உன் ஃபேமிலியை ரொம்ப நேசிச்சு பார்த்துக்கோ. இப்படி மட்டும் ஒரு ரெஸ்பான்சிபிள் மட்டும் நம்ம எப்படி இருப்போயா? சந்தோஷமா இடம் நம்ம எல்லாம். ஏவாளை பார்த்து, ஏவாளே நீ வேதனையே இல்லை, வழியே இல்லாமல் 100 பிள்ளை பெற்று பண்ண முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, எவைகளை நான் சொல்லுகிறேனோ அவைகளபடி நீ நடக்காததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரா? ராஜ்யத்தை பிடிங்கிட்டாரு. ஆமென். முதல் காரியம், பரலோகத்தில் உள்ள ராஜ்யத்தை பூமியில் அனுப்ப இயேசு மறுபடியும் இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். So extension. The first thing I want to tell you this morning, the firm foundation you need to know, நீங்கள் ஒரு உறுதியான அடித்தல் என்ன புரிஞ்சுனா, பரலோகத்துடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பூமி. ஆமீன். வரலையே? பரலோகத்துடைய எக்ஸ்டென்ஷன். அப்போ இந்த பூமியை பரலோகமாய் மாற்ற வேண்டியது எம்பவரிங் திருச்சபையுடைய கடமையாய் இருக்கிறது. முழு பூமியை மாற்ற முடியுமா தெரியாது. ஆனால் நீங்கள் இருக்கிற, நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல, நீங்கள் வாழ்கிற நகரத்தில், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு இயேசுவாய் இருக்க வேண்டும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? இந்த அம்மாட்ட ஏதோ இருக்கியா, இந்த அம்மாட்ட பேசினா, இந்த ஐயா கிட்ட பேசினா, அவங்க பிள்ளைங்க கிட்ட பேசினா கூட, எப்ப பார்த்தாலும் கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்தார். இன்னும் எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ். முதல்ல இந்த அம்மாவை பார்த்தாலும் நம்ம ஓடுவோம், ஆனால் இப்போ இந்த அம்மாவை பார்த்தா நம்ம ஓட தோணுது. ஏன்? இவங்க கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். ஸோ உங்களை அப்ரோச் பண்றவங்க எல்லாரும் எப்படி மாறணும்னா, இவங்க கிட்ட கர்த்தருடைய சமாதானமும் கர்த்தருடைய பிரசன்னமும் உறுதியான அடித்தளமும் இவர்களோட கூட இருக்கிறது. நல்ல ஒரு ஆமென். உங்களை திறந்தா ஞானமா கொட்டணும். எப்படி கொட்டணுமா? அப்படியா கொட்டுது? நம்ம தள்ளதான் பிசாசு கொட்டிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்கள்
பரலோகத்துடைய எக்ஸ்டென்ஷன். பக்கத்தில் மூஞ்ச பாருங்க, எக்ஸ்டென்ஷன் மாதிரி தெரிதா பாருங்க அந்த மூஞ்ச. ஃபெலிசியா பார்த்தா எனக்கு நம்பிக்கையா இருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கையா தான் இருக்கு பாருங்க. ஸ்மித்தை பார்த்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்மெல்லாம் பரலோகத்துடைய எக்ஸ்டென்ஷனா. ஆனால் இந்த பூமியில் இருக்க என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா, நான் பரலோகம் வந்துடுறான்ட்டு என்னால் அந்த உலகத்துடைய யுத்தத்தை பார்க்க முடியல, சீக்கிரம் செத்துடுற ஆண்டு நீ சாவாத, நீ நல்லா வாழு, நல்ல ஒரு 100 110 வயசு வாழ், 120 வயசு வாழ்மா, இந்த உலகத்தில் நான் யாருன்றது நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்ற ஒரு தரிசனத்தோட தேவன் சபையை அமைத்திருக்கிறார். ஸோ ஏன் ஆசை என்னன்னா, இந்த திருச்சபையில் உட்காந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நாம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இல்லாமல் பரலோகத்துடைய எக்ஸ்டென்ஷனாக நம்ம வாழ போகிறோம். ஆமென். ஸோ இன்னைக்கு உங்களோட கட்ட போகிற உறுதியான அடித்தளம் என்னன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொல்லுவதை நீ கேட்க போகிறாய், கேட்பதன்படி நீ நடக்க போகிறாய். என்னவா நடக்க போகிறோம்? I am the extension of heaven. ஆமென். என்னைக்காவது அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் யாரெல்லாம் எனக்கு கஷ்டமான டாஸ்க் கொடுத்து பாஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ரே பண்ணணும்னு சொல்கிறாங்களோ, அப்போ என்னை உடனே என் மைண்ட் செட்டை நான் மைண்ட் எப்படி பண்ணுன்னா, ஐ எம் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன். நான் ஜெபிச்சா கர்த்தர் கேட்பார், நான் அறிக்கை செய்தா கர்த்தர் கேட்பார். ஏனென்று சொன்னால் நான் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறேன். நல்ல ஒரு ஆமென். ஸோ தேவன் மறுபடியும் அவர் வந்த நோக்கம் மறுபடியும் இந்த கிங்டம் இன்ட்ரடியூஸ் பண்றார். ஜீசஸ் இயேசு மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்றார். ராஜ்யத்துக்குள்ள வாங்க. அப்ப இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற முக்கியமான சில கட்டமைப்புகள் 3 காரியம். எவைகள் அவைன்னு சொன்னா, 1 ரைச்சியஸ்னஸ், நீதிமான்களாய் மாற்றவும், 2 பரிசுத்தமாக மாற்றவும், 3 கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படவும். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். இந்த கிங்டமுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் என்னன்னா, உங்களை நீதிமான்களாய் ஆண்டவர் மாற்ற விரும்பினார். ஏன்னா ஆதாம் நீ நீதி உள்ளவன் என்பதை இழந்தான். பிசாசு சொன்னா நீ நீதி உள்ளவனே இல்லடா, உன்கிட்ட நீதியே இல்லை, நீ என்னவா இருக்கிற, ட்ரெஸ் போடாம இருக்கிற. எப்படி அட்ரஸ் பண்ணா பிசாசு அவனை? ட்ரெஸ் இல்லப்பா, உன்கிட்ட அவமானமா இல்லை, அசிங்கமா இல்லை, உனக்கு ஒரு ஷேமை கொண்டு வந்தான், நீதித்துவத்தை இழந்தான். அடுத்தது பேச சொன்னா ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சிடா பாவிரே மோசமானவன்டா நீட்டு பிசாசே பக்கத்தில் ஒரு சாவு வீட்டில் பாடுற மாதிரி பாடி பரிசுத்தத்தை இழக்க வச்சான். 3வது கர்த்தருடைய ஆவியை இழக்க வைத்தான். அப்போ ஒரு பேசிக்கான கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆவியானவரை இழந்துடுறோம். அதாவது ஸ்பிரிட் ஆஃப் காட். ஸ்பிரிட் ஆஃப் காடை இழந்ததுனால நீதித்துவத்தையும் இழந்து விடுகிறோம், பரிசுத்தத்தை. அதனால தான் நீதித்துவம் எனக்குள்ள உறுதியா இருக்கா இல்லையான்றதுனால தான் நம்ம ஞானஸ்தானத்தை நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆமா, ஞானஸ்தானத்துக்கு இல்லை நான் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆகிட்டு வரேன். நீ எதில் போய் பர்ஃபெக்ட் ஆகிட்டு வருவே? இல்லை நான் ரின் சோப்பில் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்? நான் கிளீன் ஆகிடும். ஆண்ட சொல்கிறார், நீ நீதிமான் என்றதை உனக்கே டவுட் இருக்குன்னா உன் ஃபவுண்டேஷனில் ஒரு ஷேக் இருக்கு. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? இயேசு வருகிறார் இன்னொன்னே இன்னைக்கு திருச்சபைலாம் பயப்படுது. இயேசு வராரா? அடிக்கடி சொல்லிடுங்க அதை. இயேசு வராரா? இயேசு எங்கே வராரு? ஒரு கல்யாணம் வர பையன் ரொம்ப கவலைப்படுறானா? இயேசு வராரா? 2 நாள் பெற்று வரக்கூடாதா? ஏன் நீ என்ன பண்ண போற 2 நாளில்? இல்லை நாளைக்கு எனக்கு கல்யாணம், பரவாயில்ல மேலே வந்து கல்யாணம் பண்ணிக்க நீ. ஆமென். இன்றைக்கு திருச்சபைகள் எதை காட்டிங்க பயமுறுத்துறாங்க? இயேசு வரார் ரெடியார், இயேசு வரார் ரெடியார். என்னமோ மாடு வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. மாடு வருது, அது வருது, இது வருது, பேய் வருது. நம்ம ஆளுங்க பேய்க்கு பயப்படுறாங்க, பேயை விட ஆண்டரை பார்த்தா பயப்படுறாங்க. நல்ல பயம் இல்லை, அது வேற மாதிரி பயமாகுது. ஐயோ ஆண்டர் வராரா, ஐயோ உடனே கிளீன் பண்ணுமே, அப்போ இவ்வளோ நாள்லாம் பண்ணி இந்த நீ. அப்போ என் நான் நீதிமான் என்றால் இங்கிலீஷ் அழகா சொல்றாங்க, ரைட் ஸ்டாண்டிங் வித் God. நான் தேவனோட கூட ஈக்குவலா நிக்கிறேன். இது எங்கங்க, இது எப்படி பாருங்களேன். ஒரு ஆமென். ஒரு மிகப்பெரிய பாஸ், ஒரு உலக பாஸே தன்னோட கூட ஈக்குவலா நிக்க கூடாதுன்னு நினைக்கிற உலகத்துல ஆண்டவர் சொல்றாராம், இன்னைக்கும் நம்ம ஊர்ல இருக்குது ஒரு சில ஜனங்கள் ஒரு சில இடத்துக்கு வரக்கூடாது. இல்லை, இன்னைக்கு கிராமங்கள் அதை ஃபாலோ பண்றாங்க, வரமாட்டாங்க உள்ள. ஆனா ஆண்டவர் சொல்றாராம், உன்னை நீதிமானா மாத்திரேன், என்னோட கூட சரிக்கு சமமாய் உன்னை நிற்க வைக்கிறேன். நல்ல ஒரு ஆமென். அப்ப முதல் 3 காரியம்,
ஒரு பிலீவருக்கு முதல்ல நீ நீதிமான்றத நீ உறுதியா இருக்கணும். இயேசு வருகிறார், பயந்துடாதீங்க, பயப்படுறீங்க. அப்போ உன் நீதித்துவத்தை அசைக்கிறது போல ஏதோ ஒரு காரியம் பிசாசு உள்ள செய்து கொண்டிருக்கிறான். நீதியா இருக்கிறவர்கள் பரிசுத்தத்தில் வாழ வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். பரிசுத்தமாய் உள்ளவர்கள் கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்பட வேண்டும் என்பதில் வாஞ்சையாய் இருப்பார்கள். இன்றைக்கு 3 விதமான விட்டமின் டேப்லெட்ஸ் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். உறுதியான இதில் ராஜ்யத்துடைய பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு நீதிமான். ஆமீன் வரலையே? பார்த்துல அந்த மூஞ்ச கொஞ்சம் பாருங்க, நீதிமான் மாதிரி தெரிதா பாருங்க அந்த ஃபேஸை. சரி, என் முகத்தை பாருங்க, வெக்கமாக இருந்தால் என் முகத்தை பாருங்க. ஆமீன். ஆண்டவர் சொல்கிறார், நீ நீதி உள்ளவன், நீ நீதி செய்கிறவன். ஹோலினஸ். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களா? ஆமேன். திருச்சபைகளுக்கு ஃபெய்த்ஃபுல்லா எப்படி இருக்கணும்னு நம்ம இன்னைக்கு சொல்லித்தரோம். நிறைய சொல்லித்தராங்களே, நிறைய கண்டென்ட் சொல்றாங்க. நீ இப்படி வரலாம், அப்படி ஆண்டவர் உயர்த்துவார். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த நீதித்துவம் உள்ள வரணும்னா முதல்ல சபைக்கு தெரிய வேண்டியது ஆண்டவருக்கு எப்படி ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறது. நான் சொல்ல எது மாதிரி புரியுது பாருங்க. ஃபெய்த்ஃபுல்லா தமிழ்ல எப்படி சொல்லலாம்? உண்மையாய் நம்பிக்கத்தக்கதான, being faithful to God. Today people are lacking in faithfulness. They want something from God. ஆண்டவரிடத்தில் ஏதோ ஒன்று வேண்டும், ஆனா ஆண்டவருக்கு நம்பக்கத்தக்கதான ஒரு உறவுல இருக்க மாட்டாங்க பாருங்க. அவங்க உறவுடைய அடித்தளமே ஏதாவது குட்டர்னா வாங்கி ஓடிடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த ப்ராடிகல் சன் மாதிரி கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிக்கிட்ட போற வரைக்கும் அங்கே உட்காந்துருப்பான். பண்ணிக்கிட்ட போனோம்னா அப்பாவுடைய அருமை தெரியுது. அப்பா என்னை எவ்வளோ சென்டர்லாம் வாங்கி கொடுத்தாரு, அப்பா பீஸா பர்கர்லாம் வாங்கி கொடுத்தாரு. பண்ணிக்கிட்ட போன பிறகு நமக்கு புத்தி வருது பாருங்க. அதெல்லாம் சொல்றேன், டுடே churches is lacking the faithfulness. You need to be faithful to God. You need to be faithful to your man of God. ராமன் சொல்ல மாட்டீங்களா? இதுதான் கிங்டம் உடைய பிரின்சிபிள் பாருங்களேன். ராஜ்யத்தோட பிரின்சிபிளே நம்பகத்தக்கமான நம்பிக்கை, அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ். நீங்க பைபிள்ல from the book of Genesis பாருங்க, ஆபிரகாம் ஒரு ஃபெய்த்ஃபுல் மேனா இருந்தார். மோசஸ் ஒரு ஃபெய்த்ஃபுல் மேனா இருந்தார். இவங்க லைஃப் ஸ்டைல நீங்க பார்க்கும்போது நீதித்துவம், ஃபெய்த்ஃபுல்னஸ், பரிசுத்தம், listening to the spirit of God, இவைகள் எல்லாம் இவங்க வாழ்க்கையில் இருந்ததனால இவங்க ராஜ்யத்தை வெளிப்படுத்த துவங்கினார்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த திருச்சபையில், எம்பவரிங் திருச்சபையில் நீங்கள் எல்லாரும் நீதிமான்கள் என்று நான் அறிக்கை செய்கிறேன். நீதிமான்களை கையை உயர்த்துங்க. உண்மையாவா? அபிஷேக் கையே வரலையே. நீதிமன்ற அந்த லைனே கை தூக்கப்படுது. ரைச்சியஸ் பீப்புளெலாம் கை தூக்குங்க பார்க்கலாம். டவுட்டே இருக்கக்கூடாது. பாச நான் அது எப்படி பாச நேற்று தான் சீரியல் பார்த்தேன், அதனால நீங்கள் நீதிமான் இல்லாமலாம் போயிட மாட்டீங்க. இப்போ சொன்னோம் அப்படியே அப்போ போய் நாளில் சீரியல் பார்க்குறேன்னு போகக்கூடாது. நான் சொல்ல வர்றது, கிறிஸ்து இயேசுவுக்குள் உறுதியான அந்த உறவில் நான் வந்துட்டாலே நான் நீதிமான். என்னைய விட்டுட்டுலாம் அவர் மேலே போக மாட்டார். அவ்வளோ லேசான ஆள் நான் கிடையாது பாருங்க. ஒரு ஆமேன். இயேசு வருகிறாருன்னா இன்னைக்கு எல்லாரும் பயமுத்து, எப்படி நீ பாவத்திற்கு இயேசு வர அப்படின்னு எத்தனை பேர் நல்லவங்களா இருக்கணும்? நம்மளை விட மற்றவங்க தான் நல்லவங்களா இருக்கிறாங்க. சாரி டு சே திஸ், இஃப் யூ கேன் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட், நீங்கள் அதை அனுபவிச்சா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இல்லை என்னை கேட்டிங்கன்னா சர்ச்சுக்குள்ளே வரணும் விட சர்ச்சுக்கு வெளியே கொஞ்சம் நல்லவங்க தான் இருக்கிறான். உண்மையா இல்லையா? நம்ம நடைமுறையை பேசுவோம். ஏன் தெரியுமா? அவங்களெல்லாம் கொஞ்சம் உள்ள ஒன்று இருக்குது. என்னென்னா, கொஞ்சமாவது நம்ம உண்மையாக இருக்கணும்னா நம்மளுக்கெல்லாம் ஆண்டவரை டேஸ்ட் பண்ணி அவர் இரக்கம் உள்ளவர் தானே. நான் என்ன செஞ்சாலும் அடுத்த வாரமே 50 பேருக்கு சோறை நான் போட்டுட்டா, அடுத்த வாரமே 200 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா என் பாவத்தை மன்னிச்சிடுறார். கரெக்டு. ஓ நீதி மறைக்கும். ஆனால் இயேசு லாவை உடைக்க வரல, லாவை பின்பற்ற வந்தார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது? இயேசு லாவை உடைக்கல, லாவை பின்பற்றினார். இயேசு சட்ட திட்டங்களை உடைக்கவில்லை, சட்ட திட்டங்களை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தார். புரியுதா? புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீதியிலும் உண்மையிலும் எல்லாத்துலயும் உண்மையா இருந்தார். ஆமென் வரலையே? ஹல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவி ஏன் தேவை? பரிசுத்த ஆவி தான் ஒரு கான்டாக்டா இருக்கிறார். என்ன கான்டாக்டா இருக்காருன்னா,
பிதாவை தொடர்பு கொள்வதற்கான ஒரு கான்டாக்டா இருக்காரு ஹோலி ஸ்பிரிட். ஏன் இன்னைக்கு ஆவியால் நீங்க நடத்தப்படணும், ஆவியாரோட சத்தத்தை நீங்க கேட்கணும், ஆவியின்படி நீங்க செய்யணும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம்? ஏன்னா ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் a கான்டாக்ட். அவர் ஒரு தொடர்பு. அந்த தொடர்பு நிலைக்குள் நீங்கள் போனால் ஆவியானவர் இல்ல கிறிஸ்துவின் பிதாவினுடைய மண்டலங்களுக்குள்ளே உங்களை கனெக்ட் பண்றார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? ஆவியானவர் தான் இந்த பிளாட்ஃபார்ம். அவரை தொடர்பு கொண்டுட்டீங்கன்னா கேமராவுக்கு நேராக போயிடுவீங்க. அதுக்கு தான் ஆவியானவர் தேவை. He is a contact, unseen. He takes you to the unseen world. பார்க்கக்கூடாத உலகத்திற்கு, பார்க்க முடியாத உலகத்தோடு உங்களை ஆண்டவர் கனெக்ட் பண்றார். அதனால நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் தூங்கும் போது ஒரு தரிசனத்தை பார்த்தேன், ஆண்டவர் என்னை எழுப்பினார், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன், சபைக்கு வந்துட்டு போன ஒரு மாறுதல் வந்தது. ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்னா, நீங்க தொடர்பு செய்து கொண்டிருக்கிறீங்க யாரோட? ஆவியானவரோட. ஹோலி ஸ்பிரிட் இஸ் a கான்டாக்ட். அந்த கான்டாக்ட் நம்ம கிடைக்கல. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், நல்ல கான்டாக்ட்ஸ் வேணும். ஆமாவா இல்லையா? தொடர்பு இல்லை ஏதாவது பண்ண முடியுங்களா? எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு தேவை. நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற நபர் வேறு விதத்தோட தொடர்பில் உள்ளார், வருதா? நீங்க ஆண்டவர் சொல்றார், ஆவியானவரோட நீ தொடர்புல இல்லைன்னா பிசாசு உன்னை தொடர்பு கொள்வான். அவர் சத்தத்தை கேட்க முடியாது, அவர் சித்தத்தை செய்ய முடியாது, குழப்பினே இருப்போம், கன்ஃபியூஸா இருப்போம், இப்படியா அப்படியா அப்படியா இப்படியா. அதான் ஆண்டவர் சொல்றார், the kingdom உடைய பேசிக் பிரின்சிபல் ரைச்சியஸ்னஸ், ஹோலினஸ் and the spirit of God. நீதியாய் வாழ்வதும், நம்பிக்கை தக்கதான ஒரு வாழ்க்கையை வாழ்வதும், பரிசுத்தமாய் வாழ்வதும், அடுத்தது ஆண்டவருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் ராஜ்யத்தோட ஒரு ஃபவுண்டேஷனாக நமக்கு மாறுது பாருங்க. நான் சொல்றேன், we need a contact of the Holy Spirit. நல்ல ஒரு ஆமென். பக்கத்துல பார்த்து அந்த தொடர்பு தேவை. எந்த தொடர்பு? ஆவியானவருடைய தொடர்பு. அந்த கான்டாக்டோட நீங்க கான்டாக்ட் பண்ணும் பொழுது you are contacting the Father Jehovah. ஆமென். இந்த கான்டாக்ட்ல இருந்தீங்கன்னா இயேசு வராரா நீங்க சிரிப்பீங்க, வராரா அவர் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க ரொம்ப நாளா இல்ல. தயவுசெய்து இயேசு வரான்னு நம்ம சபையில் பயப்படாதீங்க. இயேசு வராராம்பா ஜாக்கிரதையா. அப்படி பயமூர்த்தியே காஸ்பலை ப்ரீச் பண்ணி எத்தனை பேர் நீ நீதிமான வாழ்றான்? என்னதுக்கு மாறிக்கணுமே? பயம் காட்டினால நல்ல காலம் ஆண்டு ரத்தம் வர வச்சுருவா, வாயில் ரத்தம் செத்து போயிடுற, நீ இவ்வளோ பிரசங்கம் பண்ணியாச்சு, எத்தனை பேர் நீதிமான வாழலாம்? அப்போ பயம் காஸ்பலை உள்ள கொண்டு போகாது. அவர் யாருன்னு சொல்லணும். காஸ்பல் எப்படிதான் ஒரு வாலிபன் கிட்ட போய் செயல்னா ஆண்டு அச்சு உன்னை காலி பண்ணுறான், அவன் அப்படியா சரி சரி காலி பண்ணும்போது பார்த்துக்கிறேன்ட்டு போயிடுறான். அவனுக்கு பயம் வரல. ஆனால் ஆண்டுடைய அன்பை பற்றி சொல்லுங்களேன், ஐயோ அவரை இழந்துருவோம் பயமா இருக்கேன்னு பயப்படுறான். இவ்வளோ அன்பானவரை இழந்துட போகிறோன்றது தான் ஒரு பயம் வருது அவனுக்குள்ள. அப்போது இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவுடைய உலகத்தில் நமக்கு அடிப்படையான தேவை இந்த 4 காரியங்கள். ஒன்று நீதித்துவம். தயவு செய்து இன்னும் யாருன்னா நீங்கள் பேப்டிசமுக்கு எடுக்கலன்னா நீங்கள் பேப்டிசத்துக்கு ஒப்பு கொடுங்க. உண்மையை சொல்கிறேன், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஆவியான ஆவியிலும் பிறக்கணும், ஜலத்திலும் உன்னை வாட்டர் வாஷ் பண்ணோன்றார். இது அடையாளம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவிட்டால் தேவனுடைய பரலோகத்தில் இல்லை. நான் சொல்லிச்சு எங்க இல்லைன்னு சொல்லிச்சான், பக்கத்துல ராஜ்யத்தில் இல்லையா? நம்ம வச்சுங்க, நான் பரலோகத்தில் என்று தம்பி பரலோகமே கிடையாதுப்பா, உனக்கு ராஜ்யத்தில் இடம் கிடையாது. எங்கேயாவது பரலோகத்தில் இடம் இல்லை அப்படியே போட்டிருக்கு, ராஜ்யத்தில் இடம் இல்லை. இன்னொன்று, நீங்கள் பிள்ளைகள் போல இராவிட்டால் எங்கன்னா பரலோகம் மென்ஷன் பண்ணிக்கா பார்த்தீங்களா? மென்ஷன் பண்ணப்படாது. ஏன்னா நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகள். அப்பாவுடைய சொத்து, அப்பாவை போல வாழ்ற வாழ்க்கையை தான் இழந்துடக்கூடாது உலகத்தில். நல்ல ஒரு ஆமென், ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், டைம்லாம் கொஞ்சம் மெதுவாக போட்டோன்னா போக மாட்ட மாட்டார். ஆமென். சரி, ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இவ்வளோ மேத்யூலலாம் தியானித்த பாருங்களேன். நான் ரொம்பலாம் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, இதை மட்டும் சொல்லி வீட்டில் போய் நீங்கள் அதை மெடிடேட் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் அந்த வசனத்தை திருப்பும் போது நான் நினச்சேன், ஏசப்பாக்கு தான் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாரு, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் தான் கிங்டமை குறித்துலாம் ப்ரீச் பண்ணிருக்காரு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. பைபிளை வாசிக்கும் போது இங்கே இந்த வாரம் நான் தியானித்தது சொல்கிறேன். இந்த வாரம் நான் தியானிக்கும் போது கண்டுபிடிச்சேன், தாவீதிடத்துலையும் ராஜ்யத்தை பற்றி பேசியிருக்கிறாரு, தானியேல் கிட்டையும் ராஜ்யத்தை பற்றி பேசியிருக்கிறாரு.